ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மாலினி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, எங்கள் மாமனார் இறந்து 1 வருஷம் ஆகி திதியும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி உயிர் விட்ட நாள். போன வருஷம் மார்ச் 1 தான் அவர் வந்து இறந்தார். இன்றைக்கி மார்ச் 1 அதனால் வந்து அவருக்கு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். என்னென்ன செஞ்சு சாமி கும்பிட போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி ஆன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தம் பிரியாணி தான் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எண்ணெய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நெய் போட்டால் வீடியோ ஆன் பண்ண நினச்சேன், ஆனால் ஆன் பண்ணலை. அதுக்கப்புறமா பார்த்துட்டு வீடியோ ஆன் பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனியனை சேர்த்தேன். கட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனியனையும் சேர்த்துக்கிட்டேன். இது 1/4 கிலோ பிரியாணி தான், 1/4 கிலோ தான் செய்ய போகிறேன். அது 1/4 கிலோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இதை வதங்கிட்ட சொல்லிவிட்டு சைடில் மட்டன் குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சதுக்கப்புறம் கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி இதையும் வதக்கி விட்டுலான்ட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் கடுவை வந்து ஆட் பண்ணியாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா கல்பாசி அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயத்தையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து 2 இதுவுமே மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மட்டன் கிரேவிக்கு வந்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தக்காளி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னு சொல்லிட்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறமா புதினா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் ஒரு தோராயமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் அளவு அப்படின்னு கிடையாது. எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்கும், அந்த கெஸ்ட்டில் தான் நான் எப்போவுமே சமைப்பேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான். இவ்வளோ தான் அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். பூண்டு 3 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறமா இஞ்சி 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 3 பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை வதங்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரை அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி மசாலா வந்து வீட்லேயே வந்து அரைச்சேன். அதை வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அப்படியே மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து அது ரெடி ஆகிடுச்சு கிரேவிக்கு. அதில் கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தேன். வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் மட்டனை வந்து தனியாக குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், உப்பு போட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தான் வந்து ஒன்றா போட்டு வேக வச்சிட்டேன். இதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கிரேவி வந்து போட்டுட்டேன். எவ்வளோ கறி வேணுமோ அவ்வளோ கறி அதில் போட்டுட்டு மீதி கறி வந்து பிரியாணியில் போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு வீட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் தூள் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டேன். கிரேவிக்கு என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த சைடு வந்து மட்டனுக்கு வந்து அது மசாலா ஸ்மெல்லாம் போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு சமைக்கும் போது. ஐயோ நல்லா வருமா என்ன ஏதுன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தயிரும் வந்து ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த போனதுக்கப்புறம் கறியை வந்து போட்டாச்சு. இதுதான் வந்து நான் வீட்டுக்கு சமைக்கிறது குழம்புக்கு தான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் அதில் கொஞ்சோண்டு எடுத்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சுட்டேன். ஏன்னா பிரியாணிக்குன்னு தனியாக பீஸ்லாம் வாங்கிட்டு வரல, செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்போ எடுத்தது தான். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 டம்ளர் தான், அது 1 டம்ளர் அரிசி தான் எடுத்தேன். அதில் 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தம் போடுறதுனால தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே வெஸ்ட்டு வந்து இந்த சரி கேசரி செய்யலாம். இதோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் செய்கிறேன். கோதுமை ரவையில் வந்து கேசரி செஞ்சேன். செம்மையாக வந்தது. ஆனால் டேஸ்ட் எதுவுமே பார்க்க முடியாது. எல்லாம் ஒரு தோராயமாக தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அதில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா முந்திரி வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரியும் வறுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை பாருங்கள், அரிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஆன் பண்ணலை. வீடியோ ஆன் பண்ணதே வீடியோ ஆனில் இருக்குதுன்ட்டு அரிசியை வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த ரவை இது வந்து காஞ்சிடுச்சா
சரி ஓகே கோதுமை ரவை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுலேயும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யலை, நிறையெல்லாம் எதுவும் செய்யலை. ஏன்னா நாங்கள் 4 பேர் தான், ருத்ரனு 3, அவங்களாம் கணக்கே கிடையாது, சும்மா லைட்டாக சாப்பிடுவாங்க. மீதி எதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சேன். இது நான் ஃபஸ்ட்டு டைம் தான் செய்கிறேன் கோதுமை ரவை. நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் செம்மையாக இருந்தது. நான் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருந்தது கோதுமை ரவை. சரி பிரியாணி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது. எதுவுமே டேஸ்ட் பண்ணாததாக செஞ்சேன். உப்பு காரம்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், தனித்தனியாக வந்து அளவுப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கேசரி பவுட்ரு வந்து ஆட் பண்ணி வச்சு தண்ணியும் ஊற்றி வச்சு சரி தண்ணி கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரியாணி வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் கட் பண்ணி ஏலக்காவையும் போட்டுட்டேன். ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டேன். அதை சரி தண்ணி கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சைடு போகலான்ட்டு பிரியாணி சைடு போனேன். அரிசி போடாது ஏற்றுட்டுனா அதுக்கப்புறமா சரி லெமன் புழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு லெமனை வந்து ஒரு லெமன் கிடையாது, பாதி லெமன் தான் வந்து புழிஞ்சேன். பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இது தண்ணி கொதிச்சிச்சா சரி இது வந்து கோதுமை ரவை வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சேர்த்துட்டேன். உள்ளே போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா கிண்டி இது அடுப்பு வந்து பொறுமையாக தான் எரியும். அதனால கேசரி இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் வந்து இதை போட்டு வச்சு ரெண்டுமே வந்து அது ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் குழம்பு கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு தம் வச்சிட்டேன். அதுக்கப்புறமா தோசைக்கல் வைக்கலன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்ல வச்சு போட்டாச்சு. அப்புறமா கேசரி சைடு வந்து தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. சரி இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டு இருந்தேன். மாமாவை சைடு இருந்து போதுன்றாரு. நான் எல்லாம் ஒரு கெஸ்ட்டில் தானே செஞ்சுட்டு இருக்கேன். என்னோடய கெஸ்ஸு போதுன்ற வரையும் என்னோடய மைண்டு சொல்கிற வரையும் நான் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் மைண்டு போதுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூனும் 3 டேபிள் ஸ்பூனும் என்னமோ சர்க்கரை போட்டேன். கரெக்டாக இருந்தது இனிப்பு கூட. அதுக்கப்புறமா வந்து சரி அவிச்ச முட்டை வந்து மசாலா போட்டுடலாம், மசாலா முட்டை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வீட்டு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 முட்டையை கட் பண்ணி போட்டாச்சு. இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கேசரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படி இப்படியும் கிண்டி அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலே வச்சுட்டேன். முட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்படி திருப்பி போட்டு எடுத்து கடாயில் வச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் ருத்ரன் சாப்பிடுவான். எனக்கும் இந்த மாதிரி தான் பிடிக்கும், அவிச்ச முட்டை பிடிக்காது. கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு எப்படி தகுன்னு. அதுக்கப்புறமா வந்து தம் எடுத்துட்டு பார்த்தேன் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருந்தது. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா அரிசியும் வந்து சூப்பராக வெந்திருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வடை செய்யலாம், மசாலா வடை அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் அரைச்சி இதுவும் வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே போட்டுட்டேன். ஆனால் வீடியோ ஆன் பண்ணலை. அப்படியே வந்து பெருங்காயம், சோம்பு, அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், உப்பு அதெல்லாத்தையும் தான் அதில் போட்டேன். குறைன்னு அரைச்சிக்கிட்ட கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்றா வந்து இதில் செஞ்சாச்சு. எல்லாம் கொஞ்சமாக தான் வந்து செஞ்சேன். என்ன சும்மா ஒரு 4 வடை சுட்டுருக்கீங்களே நீங்கள் பார்க்காதீங்க. எங்கள் 2 பேருக்கு இது போதும். படித்தது எல்லாத்தையும் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம், யார் சாப்பிட போகிறான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன், எதுவும் நிறைய செய்யலை. அதுக்கப்புறமா வந்து வடையை வந்து இப்படி திருப்பி போட்டு எடுத்து வடையும் வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. எல்லா வடையும் வந்து சுட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவர் லாஸ்ட்டில் இறக்கும் போது கஞ்சி தான் நிறைய குடிச்சிக்கிட்டு இருந்தார். சரி அதையும் கொஞ்சம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி வச்சு வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சிட்டேன். அந்த கேப்பில் வந்து சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் எடுத்தது கூட போடுறது கூட வீடியோ எடுத்தேன். ஆனால் வீடியோ வந்து ஆன் பண்ணாத விட்டுட்டு இருக்கேன். இது சூப்பராக இருக்கும். எடுக்கிற மெத்தட் இந்த குக்கர் வந்து சூப்பராக இருக்குது. நான் லிங்க்கு வைக்கிற வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அது எண்ணெயை வந்து கொஞ்சோண்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து சிக்கன் 65 பொரிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஊற வச்சு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட அது பொரித்து முடிச்சுட்டு கஞ்சி வந்து ஒரு சைடு கொதிச்சிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியாக வந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றி ஒரு டம்ளர் ஊற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் KFC செய்யலாம்னு சொல்லிவிட்டு
மைதா அதுக்கப்புறமா என்னது இது பெப்பரு உப்பு இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து பார்த்தா ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா கட்டி போயிருந்து. சரி ஓகே இது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் ரசம் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு ரசமும் வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கேஎஃப்சியும் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஏன் அதை போடும்போது ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லை ஃபோனில், சுத்தமாக சார்ஜர் வந்து லோவாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிச்சுட்டு மாமாவுக்கு படைக்கிறதுக்கு வந்தாச்சு. எல்லாமே செஞ்சதை வந்து எல்லாமே போட்டேன். மாமா கொஞ்சம் கொஞ்சம் வெய்யின்னு சொன்னார். அப்போ கூட அவர் பேச்சு நான் கேட்கல. இலை ஃபுல்லாக வந்து நிறையவா வந்து வச்சு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணும். நீங்களும் வந்து வேண்டிக்கங்க. எதோ எங்களால் முடிஞ்சது, எதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் செஞ்சேன். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே பாய். போது இலை பத்தாது, ஒன்று வை இலை பத்தாது. பிரியாணி வச்சுட்டு அப்புறம் தான் கிடையாது. சரி வை, இங்கே வை, இந்த சைடில் அங்கே தான். KFC சிக்கன் 65 வச்சிட்டியா? ரசம் ஊற்றணும். ரசம் ஊற்றணுமா? சின்ன டம்ளர் ஊற்றணும். ரசம் லாஸ்ட்டில் ஊற்றி பாரு. ஒரு எறும்பு ஊற்று பற்றிய கஞ்சியில் அது பேர் எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த ஒரு எறும்பு உள்ளியா அது பேர் உள்ள. அது யார் தெரியும்? எனக்கு தாத்தா தெரியலையா? ருத்ரன் மணி அடி. நீர் மாற்றத்துக்கு ஒன்று. ருத்ரன் சின்ன டம்ளரில் தண்ணி ஏற்றணும். ஓடு ஓடு. ஓட்டெல்லாம் இல்லை, ஓட்டி இருக்குது. ஓ நாங்கள் வெய்யா அது குழம்பு மூணு வேறு. ருத்ரன் கூடு இதான் போனா கும்பிடுப்படா. மனா கும்பிடு, மனா போ. குஞ்சு அப்படி அப்படி இல்லை, இதை இப்படி பண்ணணும்.
குனி ஏஞ்சிரு ஏஞ்சா குனி அம்மா மாதிரி குனி அது பண்ணணும். கீழே வை வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு நான் நல்லா வந்து கும்பிடு அப்பா மாதிரி. நீ வாமா. ஏய் ஏய் போதும் வெய் கும்பிடு. அப்படியே காட்டு காட்டு. சூப்பர். பேசிக்கோ தாத்தா, நல்லா படிக்கணும் தாத்தா. ஸ்கூலுக்கு போனதில்ல ஃபஸ்ட்டு. எனக்கு ஸ்கூலுக்கு போகிற புத்தி கொடு தாத்தா. ஸ்கூலுக்கு வா போனோம். போட்டு உட்காந்து ஸ்கூலுக்கு போனோம். அப்போ பொட்டு வச்சுக்கோ. ரைட் ஹேண்டு. அதுதான். பத்திக்கு போகுது. வச்சுக்கோ வச்சுக்கோ. ஓகே. போ போ. இதான் தாத்தாக்கு. போகலாம் அடிக்கப்பலாம். மாமா எப்படி இருக்குது பிரியாணி? சூப்பர். நல்லா இருந்தா? உப்பு கரெக்டாக இருக்குதா? உப்பு காரம்லாம் பரவாயில்ல, சூப்பரு. சரி நீ சாப்பிடுவா. ருத்ரன் எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்டாக இருக்குதா? மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்றாரு அவர். இந்த அம்மா KFC சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குது மோனா? நல்லா இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு. சரி ஓகே கைஸ், நானும் போய் சாப்பிட்றேன், பசிக்குது. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். எனக்கும் பசிக்குது, நானும் போய் சாப்பிட்றேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.